கையை உயர்த்துவார். இந்த தலைப்பில் தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போம். மீகா 5:9 வாசிக்கும் போது, உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாம் சங்கரிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பழைய காலத்துல லிட்டரலா யாரெல்லாம் சத்துருவா இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சங்கரித்தார்கள். அது யுத்தங்கள், ராஜாக்கள் காலங்கள், நமக்கே தெரியும். ராஜாக்கள் காலங்கள் யுத்தங்கள் நடக்கிறது. அப்ப எதிரிகள் சங்கரிக்கப்படுவார்கள். இன்றைக்கு நாம் சத்துருவாய் நினைப்பது மனுஷனை நீங்கள் நினைக்கலாம். என் குடும்பத்தாலே எனக்கு சத்துருவா இருக்கிறாங்க, வேலை பார்க்கறதுல நிறைய சத்துரு இருக்கிறாங்களா, சங்கரிக்கப்படணும், அப்போ அவங்களாம் கொல்லப்படணும். அப்படி கிடையாது. மீனிங் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த காலகட்டங்கள் வேற, இந்த காலத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், எனக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு நபர், ஒரு மனுஷன், அவங்க தேவ சாயலால் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க விரோதமாக எழும்புறாங்கன்னா, சத்துருவா எழும்புறாங்கன்னா, அவங்களுக்குள்ளிருந்து செயல்படுகிற ஒரு சத்துரு என்கிற ஒரு ஆவி, பகைக்கிற ஒரு ஆவி, சண்டை பண்ணுகிற ஒரு ஸ்பிரிட். சரியா, நிறைய ஆவிகள் இருக்குது, உலாவி கொண்டிருக்குது உலகத்தில். பாவம் செய்ய தூண்டுகிற சில பேய்கள், சில பேய்கள் மனுஷனை பிடிச்சிக்குதுல, பிடிச்சி அவங்கள பாவம் செய்ய வைக்குது, ரத்தம் குடிக்க வைக்குது, பொல்லாத கிரியைகளை செய்ய வைக்குது, தகாதவைகள் நடப்பிக்க வைக்குது. இப்படி நிறைய கெட்ட ஆவிகள் பூமியில் உலாவி கொண்டு இருக்குது. ஒரு நபரை இன்னொரு நபரோடு சத்துருவாய் மாற்றுதுன்னா அது ஒரு கெட்ட ஆவி தான். புரியுதா உங்களுக்கு? நல்ல ஆவி என்ன செய்யும்? அன்பு செய்ய தோணும், பகைமை இருக்காது. நல்ல ஆவி இருந்தால் என்னதான் யார் நடந்து கொண்டா கூட அவங்கக்கிட்ட அன்பாக இருக்க தோணும், அது அவங்கள மன்னிக்க தோணும். அதுதான் நல்ல ஸ்பிரிட். அதுதான் இயேசு நமக்கு தந்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சத்துருக்கெல்லாம் சங்கரிக்கப்படும், உன் கையை உன் விரோதிகள் மேல் நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. என்னை எதெல்லாம் விரோதிக்குது, என் வாழ்க்கையில் எதெல்லாம் விரோதமாக இருக்குது. சரி, விரோதினா யாரோ எனக்கு எங்கள் குடும்ப பகை அப்படின்னு நினைக்காதுங்க. விரோதமாய் செயல்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உன் கையை உயர்த்துவார். அல்லேலூயா. சில நேரம் நம்மளை செயல்பட முடியாதபடிக்கு கைகள் கட்டப்பட்டிருக்கும். பவுலையும் சீலாவையும் கைகளையும் கால்களையுமே கட்டி என்ன செஞ்சுட்டாங்க? தொழு மரத்தில் மாட்டி வச்சுட்டாங்க. அவங்களால எழும்ப முடியல, நடக்க முடியல, ஒன்றுமே செயல்பட முடியல. ஆனால் தேவனுடைய அபிஷேகம் அங்கே இறங்கி அந்த கட்டுகளை அறுத்து போட்டது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய கரங்களில் கட்டு இருக்கக்கூடாது, கால்கள் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது. உன் கை கட்டப்பட்டிருந்தால் தேவனுக்கு மகிமையாய் செயல்பட முடியாது. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு நீ வந்திருக்கிறபடினால், ஆராதனையோடு இணைந்திருக்கிறபடினால், கர்த்தர் உன் கையில் இருக்கிற கட்டுகளை அறுத்து உன்னை கை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். யார் கையை உயர்த்துவா சொல்லுங்க? வெற்றி பெற்றவங்க தான் கையை உயர்த்தி ஆர்ப்பரிப்பாங்க. வெற்றி இல்லாதவங்க என்ன செய்வாங்க? கையை கட்டிடுவாங்க. கையை கட்டி எப்படி இருப்பாங்க? கை கட்டுறதுனா என்னது? அவங்க ஒரு அடிமைத்தன ஆவி. காலத்தில் என்ன செஞ்சாங்க? அநேகருக்கு அடிமைகளாக இருந்தாங்க. நம்முடைய தேசமே சில வருடங்கள் அடிமையாக இருந்துச்சான். அடிமையாக, ஆமாங்க சாமின்னு சொல்லி அடிமைப்பட்டிருந்த நாட்கள். கையை உயர்த்திடக்கூடாது, பேசும்போது கையை நீட்டிடக்கூடாது, கையை வெட்டிடுவாங்க. கை எப்போது எப்படி இருக்கணும்? கை அப்படியே கட்டி தான் இருக்கணும். இப்படிதான் அநேகோட வாழ்க்கை கை கட்டப்பட்டு இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. உங்கள் கை உயரணும்னா உங்கள் கை முதலாவது பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கணும். ஆதியாகமத்தில் பாருங்க, ஒருவர் தன் கரங்களை உயர்த்துகிறார். எதற்கு நேராக? 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். ஆபிரகாம் சொல்லுகிறான். இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில பல பாடுகள். கர்த்தர் அழைத்தார், தன் தேசத்தெல்லாம் விட்டுட்டு வந்துடுறான். ஆனாலும் அவன் எங்கே வந்தானோ அங்கே கர்த்தர் அவன் என்ன செய்தார்? உயர்த்தி ஆசீர்வதித்தார். அவனுக்கு குறுக்கு வழியில சில ஆசீர்வாதங்கள் வருது. எல்லாம் புரிஞ்சுக்குங்க. சில ஆசீர்வாதம் குறுக்கு வழியில வர பார்க்கும், அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். ஏன்னா குறுக்கு வழியில ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா நம்ம தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாத எல்லையில் நாம் பிரவேசிக்க முடியாது. குறுக்கு வழியில் வருகிற ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் அது ஸ்டாப் பண்ணப்படுவதாக சொன்னீங்கன்னா குறுக்கு வழியில் வருகிற ஆசீர்வாதம்லாம் நின்றுடும். அப்படின்னா என்ன பண்ணுறது? ஐயோ என்ன பண்ணுறது அப்போ நான்? இல்லை, உனக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, சொல்லப்படுங்க, ஆபிரகாமுடைய
அங்கே யுத்தத்துக்கு போயிட்டு வராங்க. அவங்களுடைய லோத்து குடும்பத்தெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த 5 ராஜாக்களையும் அந்த ஆபிரகாம் 318 பேரை கொண்டு ஜெயித்துட்டு வரான். அப்போ அங்கே வந்து சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து, ஜனங்களை கொடுத்துரு, பொருளெல்லாம் நீ வச்சுக்கோ. அப்போதான் ஆபிரகாம் பார்த்தா, ஆஹா, இது எப்படி வருது, எனக்கு குறுக்கு வழியில் வருது. நான் உங்களுடைய எந்த பொருளையும் நான் எடுக்க மாட்டேன், என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கரங்களை உயர்த்தினான். அல்லேலூயா. நம்ம அநேக நேரம் அடுத்தவங்கிட்ட வாங்குறதுல தான் கவனமாக இருக்கக்கூடாது. தேவ பிள்ளையாய் நீ இருக்கிறாய் என்றால் உன்னுடைய கவனம் யார்கிட்டயாருந்து வாங்கணும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. உன் கவனம் எல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வீட்லேயோ எங்கேயோ வேற எங்கிருந்து தவறுதலாக தேவன் விரும்பாத குறுக்கு வழியில் வந்து எந்த பொருளும் என் வீட்டுக்குள் அது வந்தால் அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அல்லேலூயா. நான் ஜெபிச்ச, ஆண்டவரே, நீ விரும்பாத ஒரு நபர் கூட எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கூட கொடுக்குறான்னு ஜோம் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்? நீங்கள் விரும்பினா அவங்க ஒரு வேளை ஏதோ மனசு நம்ம மேலே அன்பு இல்லாமல் கொடுத்துடக்கூடாது, தேவன் விரும்பாமலும் வந்துடக்கூடாது. சில அநேக கிஃப்ட் நமக்கு வரும். அப்போ நான் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த கிஃப்டெல்லாம் சிலருக்கு கொடுக்க சொல்லிடுவார் ஆண்டவர். அப்போ இந்த கிஃப்ட்டை நம்ம சில சொல்லுவாங்க, நீங்கள் தான் கட்டணும்பாங்க. எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும். ஐயோ, நம்ம எடுத்து கொடுத்தது பாஸ்டமாக கட்டினா சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் சில காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிடாரு, இது இவருக்கு கொடு, அவங்களுக்கு கொடு. சிலருக்கு கொடுக்கறதுக்காகவே சிலரை கொடுக்க வைப்பா நமக்கு. அப்போ எதனால் அவன் கொடுக்கறதுனால மட்டுமல்ல, பிறருக்கு நாம் கொடுக்கும்படியாக கூட நம்ம கையில் அநேக ஆசீர்வாதங்கள் வரும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை விரும்புறீங்க, என் கையில் அநேக ஆசீர்வாதங்கள் வந்து நான் அநேகருக்கு நான் கொடுக்கணும். இந்த கையை அப்படித்தான் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆபிரகாம் கையை தேவனுக்கு நேராக உயர்த்தினான். நீ என்ன ஆசீர்வதிச்சன்னு சொல்லக்கூடாது. அதான் நீங்கள் அநேக நேரம் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? போ உங்கள் அம்மா வீட்டில் போய் வாங்கிட்டு வா, போ உங்கள் அப்பாட்ட போய் பிடுங்கிட்டு வா, உன் அண்ணன் வீட்டுக்கு போ, இப்படிலாம் அநேக கணவன்மா செய்கிற காரியம் உண்டு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அவங்க எங்கேயோ, அவங்க டெல்லியிலேருந்து பேசுகிறாங்க. அவங்க எப்படி தான் நம்பர் தெரிஞ்சது தெரியல அவங்களுக்கு. யார் மூலமோ கேட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அவங்களோட கணவர் சொல்லிட்டாராம், உனக்கு கல்யாணத்தப்போ போடாத அந்த 5 பவுனை நீ வாங்கிட்டு வா, ப்ளஸ் ஒரு 5 பவுன் வாங்கிட்டு வா, இல்லைன்னா நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அப்புறம் நீ இவ்வளோ நமக்கு சம்பாத்தியம் குறைவாக இருக்குது, நீ இவ்வளோ பணம் வாங்கிட்டு வா, இல்லைன்னா நீ வீட்டுக்கு வராத. இப்படி சொல்லி அநேக பெண்களை வேதனைப்படுத்துகிற சில பண ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதனால் என்ன தெரியுமா, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அது பொத்தலான பையில தான் போடப்பட்டுட்டே இருக்கும். பள்ளம் தோண்டி உள்ளே போட்டால் அப்படி இருக்கும், அவ்வளோதான். அவர் ஒரு கடலில் போய் நீங்கள் காயத்தை கரைச்சி அப்படி இருக்கும், அப்படி தான் அவங்க வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். இன்னொரு ஆள் கொடுத்து உங்களை நிரப்பவே முடியாது. அதுவும் தேவ பிள்ளையே, நீ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னொரு ஆள் உங்களை கொடுத்து நிரப்புனா நீங்கள் நிரம்ப முடியாது. உங்களால் தேவன் என்னை நிரப்பணும். அப்போதான் சொல்ல விடுங்க, ஆபிரகாம் சீமானாய் இருக்கிறான். அவனுடைய மந்தைகளை கூட பூமி தாங்க முடியல, அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். எப்படி வந்தது? அவன் குறுக்கு வழியாக ஆசீர்வாதத்தை விரும்பல, கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தினான். அவன் கரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு கரங்களை தேவனுக்கு நேராக நீங்கள் உயர்த்தினீங்கன்னா உங்கள் கரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, இந்த கரம் தாழ்ந்து போகாதபடிக்கு, இந்த கரம் குறுகி போகாதபடிக்கு இந்த கரத்தை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் கரங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு முன்னாடி சத்துருக்களுக்கு முன்பதாக, சங்கீதம் 23 படிக்கிறோம், என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். யாரெல்லாம் உங்களை பகைக்கிறாங்க, யாரெல்லாம் நிந்திக்கிறாங்க, யாரெல்லாம் உங்களை சத்துருவான்னு நினைக்கிறாங்க, அவங்க மத்தியில் உங்கள் கரங்களை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. உங்கள் கரத்திலிருந்து நன்மைகள் புறப்பட்டு அவங்களுக்கே வரும். அப்படித்தான் கர்த்தர் என்னை மாற்றுவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது என்னங்க, யார்ட்டையாவது யார் கையிலையாவது வாங்கணும்னு மட்டும் விசுவாசிக்காதுங்க. என் கர்த்தரே என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிச்சா யாரும் சொல்ல வேண்டாம், நான் கொடுத்து தான் இவங்க நரம்புனாங்க, நான் கொடுத்து தான் இவங்க நல்லா இருக்காங்கன்னு யார் வாயும் சொல்லாதபடிக்கு தேவ பிள்ளைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவனை கொடுக்கும்படியாக மனுஷன் கையிலிருந்து வருகிற நன்மைகளை அவரை தடுத்து போடுவார். ஆமென். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க, சூச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்காதுங்க.
மனுஷன் கையிலேருந்து வர்றது தடுத்து போடணும்னு ஜெபிக்கணும். வேணாண்டது நீங்க அவரா கொடுக்கறது வேற. அவரா யாரையாவது ஏவி கொண்டு வந்து கொடுப்பார். சிலர் கொடுப்பாங்க. ஒரு ஏவுதலை கொண்டு வந்து கொடுக்கிற எத்தனையோ பேர் உண்டு. ஏவுதல் கொடுக்கிறது. அப்போ தேவனே இதை தடுத்து அவரே தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எப்படி வரணும்னு விரும்புறீங்க? தேவனே என்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறீங்களா? மனுஷனால நிரப்பப்படணும்னு விரும்புறீங்களா? சில நேரங்கள் கர்த்தர் மனுஷனை ஏவி கொடுக்க வைப்பார். யோபுவுக்கு அவனுக்கு தெரிந்தவர்கள், அயலகத்தார், சொந்தக்காரங்க, குடும்பத்தார் எல்லாம் வந்து அவனுக்கு என்ன செஞ்சாங்களாம்? பொன்னும் வெள்ளியும் கொடுத்தாங்க. பொன்னு வெள்ளியும் கொடுத்தாங்க. யோபுனுடைய முன்னிலைமை பின்னிலைமை பார்க்க எப்படி வந்துருச்சு? சூப்பரா. அல்லேலூயா. முன்னிலைமை கொஞ்சம் தான், அதுவே ஜாஸ்தி. ஆனால் அவனுக்கு எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்து அவன் சூப்பராக மேலே வந்துட்டான். அப்போ அது கூட அவனா யோசிக்கல, கர்த்தரா கொடுக்க வைக்கிறார். நம்ம ஒரு தேவனா கொடுக்க வைப்பார், அனுக்கிரகிக்க பண்ணுவார். அப்போ நமக்கு நன்மைகள் எல்லாம் வந்து சேரும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்க. உன் கையை கர்த்தர் செய்வாராம் எப்படியெல்லாம் கையை உயர்த்துகிறார் பாருங்க. யாத்திராகமம் 4:2-4 வாசிக்கும் போது, கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. இங்கே மோசே பார்த்து ஆண்டு கேட்கிறார், உன் கையில் இருப்பது என்ன? ஆண்டவர் உன் கையிலே ஒரு கோலை கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, அவருடைய பிள்ளையா இருக்கிற உன்னுடைய கரங்கள் வெறுமையா இருக்கக்கூடாது. உன் கரங்களில் தேவனுடைய கோல் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? தேவனுடைய கோல். அது என்றால் ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம். தேவன் உனக்கு தந்த ஒரு அதிகாரம். அது அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளை மற்றவங்க அதிகாரத்தில் ஓட்டிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதிகாரத்தை தேவன் தருகிறார். அவருடைய பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. நமக்கு நிறைய சுதந்திரத்தை தந்திருக்கிறார், நிறைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார், நிறைய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். உன் மூலமா நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி நிறைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதுதான் உன் கையில் கோலாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த கோலை வச்சுக்கோ. தேவன் உன்னோடு கூட பண்ணின உடன்படிக்கை ஒரு கோல். கர்த்தரோடு நீ பண்ணின உடன்படிக்கை ஒரு கோல். அவர் உனக்கு நீ அர்ப்பணிக்கும் போது, தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணிக்கும் போது அவர் உனக்கு தந்திருக்கிற சில வரங்கள் ஆகிய கோல், கனிகளாகிய கோல். இந்த கோலை கையில வச்சுக்கோ. அல்லேலூயா. கை வெறுமனையா காட்டாதுங்க. ஒண்ணுமில்ல ஆண்டவரே இப்படியே சொல்லாதுங்க. நிறைய பேர் வீட்டில் பாருங்க, இப்படியே ஒன்றும் இல்லைன்னு சொல்லியே ஒன்றும் இல்லாமலே போயிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லைன்னு சொல்லாதுங்க. என் கையில் இருக்குது. உன் கையில் இருப்பது என்ன சொல்றான்? கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய். சொல்ற ஒரு குடம் எண்ணெய் தான் என்கிட்ட இருக்குது. அதை வைத்து பெருக பண்ணி கடனெல்லாம் அடைச்சி இந்த பஞ்சகால வரைக்கும் பிளஸ்ஸிங்காக இருக்கிறாங்க. ஒரு கைப்பிடி மாவு, கொஞ்சோண்டு எண்ணெயை வைத்து அதை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். முதலாவது பிளஸ்ஸிங்கை கொண்டு ஊழியக்காரன் கையில் கொடுக்குறாங்க. என்ன நடக்குது அங்கே? பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவளும் அவளுடைய குடும்பத்தார் அனைவரும் ஊழியக்காரனும் சாப்பிட்றாங்க. அல்லேலூயா. கையில் இருக்கிறத கவனிங்க. அநேகருடைய கையில் தேவன் நிறைய நன்மைகளை வைத்திருக்க, நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. கையை பார்த்தா ஒன்றும் இல்லை, கையில் ரேகை தான் தெரியுது. ஒன்றும் இல்லைங்கிறீங்க. ஆவிக்குரிய அபிஷேகத்தால் நிரம்பி ஆவியானோரோடு இடைப்பட்டு உங்கள் கரங்களை பாருங்க. இங்கே நிறைய நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கோல் உன் கையில் இருக்கிறது. அப்பதான் சொல்ற, கோலை வைத்து அந்த மோசே என்னெல்லாம் வித்த காட்டினார் பாருங்க. கோலை வச்சு என்ன பண்ணாரு? போட்டா பாம்பா மாறிடுது. அந்த கோலை வச்சு அடிச்சா தண்ணி ரத்தமா மாறிடுது. எல்லா உன் கோலை மேலே நீட்டினோன்னு மேலேருந்து அந்த அந்தகாரம் வந்துடுது, வெட்டுக்கிளிகள் வருது, பேன்கள் வருது, இருள் வருது. எல்லாம் கோலை வைத்து அவன் செய்கிறான். உன் கையில் தேவனுடைய அந்த அதிகாரம், வசனம் என்கிற கோல், அந்த கோலை நீ வச்சிருக்கணும். அப்போதான் உன் கை உயர்த்தப்படும். இல்லை என்றால் பார்வோனுக்கு முன்னாடி மோசேயும் ஆரோனும் வெட்கப்பட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. கையில் கோல் இருந்தனால தான் பார்வோன் முன்னாடி வந்து எல்லாம் பேசினான். அதில் பார்வோன் பாருங்க, திடீர்னு ஐயோ வந்து தயவுசெய்து நீங்கள் கர்த்தர்ட்ட பிரார்த்தனை பண்ணி என்ன செஞ்சிருங்க, இதெல்லாம் விளக்கிடுங்க, நான் மனம் திரும்பிட்டேன். தேவனுடைய அந்த கோல் உன் கையில் இருந்தால்
உனக்கு விரோதமான சத்துருக்கள் உன்னை அழைப்பித்து சமாதானமாவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கோல், அதான் சொன்னேன், இதெல்லாம் கோல், அதெல்லாம் நீங்கள் உங்கள் கையில் என்ன இருக்குது, இந்த கோல் நிமித்தமாக தான் அந்த மோசே உயர்த்தப்பட்டான். 9ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழையை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். கையை நீ வானத்துக்கு நேராக நீட்டு. கையை நீ அடிக்கடி வானத்துக்கு நேராக நீட்டணும். நம்ம எங்க ஜெபிக்கும் போது ஆராதிக்கும் கை மேலே உயர மாட்டேங்குது. அநேக சிலருடைய கை இப்படி கட்டி நின்று ஆராதிப்பாங்க. என்னன்னா அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு விடுதலை இல்லை, கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது ஜெபிக்கும் போது கையை கட்டி இருக்கீங்களா? நல்ல கையை விடுதலையா, விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் கை விடுதலையா தேவனை ஆராதிக்கணும். கையை உயர்த்த எங்கேயும் வெட்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வீட்டில் நல்ல கையை உயர்த்தி தேவனை ஆராதிங்க. கையை உயர்த்துறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இனி நான் இல்லைப்பா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு எதிரிகள் வந்து பிடிச்சிட்டாங்க, முதல்ல என்ன செய்வாங்களாம்? கையை தான் வைத்த. இல்லை, நான் சரண்டர். கை வைத்துக்கு என்ன மீனிங்? நான் சரண்டர் ஆண்டவரே. கையை உயர்த்திடுங்களேன். இந்த கையை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அப்படிதான் 9:22, 9:10, 10:12, 10:21 நீங்கள் படிச்சிங்கன்னா அவன் கையை உயர்த்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அடிக்கடி உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, கஷ்டமா, பாடா, போராட்டமா, கையை உயர்த்திடுங்க. நான் அடிக்கடி அனைவருக்கு சொல்லுவேன், இந்த போராட்ட குடும்பத்தில் இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, காலையில் எழும்பி அந்த ஆட்கள் பேரை சொல்லி கையை உயர்த்துங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் அதிகாலையிலே என் சத்துருவை சங்கரிப்பேன். காலையில் எழுந்து கையை அவங்களுக்காக உயர்த்திட்டிங்கன்னா அவங்கள மூலமாக எழும்பி வருகிற சத்துரு அவ்வளோதான். அவங்க சத்துரு கிடையாது, அவங்க மூலமாக அவங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற சத்துரு. கையை உயர்த்திட்டா கர்த்தர் இறங்கிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் இறங்கி அவர் அங்கே விடுதலை கொடுக்கிறார். 14:16 வாசிக்கும் போது, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. நீ உன் கையை சமுத்திரத்தின் மேல், உன் கோலை ஓங்கி, உன் கையை நீ ஓங்கு. முதல்ல உன் கையில் இருக்கிற அத்தாரிட்டி எடுத்து உன் சமுத்திரத்தின் மேல் அதை நீட்டு, அதை பிளந்து விடு. உன் வாழ்க்கையை பயமுறுத்தி முன்னாடி வந்து உன்னை திகைக்க வைக்கிற அந்த செங்கடல், அதை உன் கையை நீட்டு அது பிளந்து போகும். எதெல்லாம் ஆக்ரோஷமாக எழும்பி வருதோ அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் செத்தேண்டா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களே, அந்த நேரத்தில் கையை நீங்கள் நீட்டுங்க. அல்லேலூயா. தேவன் தந்திருக்கிற வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், வசனங்களை வைத்து, உங்களுக்கு என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனங்களை வைத்து உங்கள் கரங்களை நீங்கள் நீட்டுங்கள். உன் கையில் இருப்பது என்ன? அந்த கோலை நீ நீட்டு. நான் உனக்கு விரோதமாக எழும்பி வந்ததை பிளந்து போடு. எப்படி பிளந்து விடு. எழும்பி வரானே அதை பிளந்து போடு. அவ்வளோதான். பிளந்துட்டா அவன் செயலிழந்து போயிடுவான். பிளந்து விடு. உன் வாழ்க்கையை அடைத்து வைத்து நீ போக முடியாதபடிக்கு தடையை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த செங்கடலை நீ பிளந்து விடு. நீங்க தான் பிளக்கணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற உங்களுக்கு வழியை அடைச்சிட்டு, கானானுக்கு போகணும் தன் ஜனங்கள், ஆனால் வந்து வழி என்ன அடைச்சிட்டு இருக்கு? செங்கடல் அடைச்சிட்டு நிற்குது. உன் வாழ்க்கையை அடைத்து நிற்கிற இந்த செங்கடலை நீ பிளந்து விடு. அல்லேலூயா. என்னோட ஆளை கூட்டிட்டு வந்து பிளக்க முடியாது, நீ பிளந்து விடு. கையில தேவன் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். உன் வாழ்க்கைக்கு விரோதமான கிரியைகளை நீ பிளந்து விடு. தேவ பிள்ளையே, அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட பிள்ளையே, இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளையே, அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளையே, உன் கையில் தேவன் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். உனக்கு விரோதமான கிரியைகளை நீ பிளந்து விடு. அது செயலிழந்து போயிடும். நீ அழகாக நடந்து அந்த இடத்தை கடந்து போயிடலாம். ஆமேன். கால் நனையாமல் நடந்தாங்களாம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சூப்பரான நடத்தி வந்த பாதைகள் அப்படித்தான் இருக்கிறது. என்னாகமம் 27:18 வாசிக்கும் போது, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து, உன் கையின் மேல் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். நீ தெரிந்து கொண்டவன் மேல் கையை வைத்த நீ அவனை அபிஷேகம் அப்படின்னா என்ன? அநேகரை நீ அபிஷேகம் பண்ணக்கூடிய கரங்களாய் நம்முடைய கரங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா.
கையெடுத்த ஒண்ணுமே இல்லை, ஒரு வல்லமையும் இல்லை, ஒரு வரமும் இல்லை சொல்லாதுங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரங்களில், நம்முடைய கரங்களில் தேவனுடைய கரம் இணைக்கப்பட்டிருக்கும் போது இங்கே தேவனுடைய அபிஷேகம் வல்லமையாய் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. நம்முடைய கரம் என்ன செய்யணும்? தேவனுடைய கரத்தோடு இணையணும். அங்கிருந்து அபிஷேகம் வரும். ஹல்லேலூயா. அந்த கரத்தை வைத்து நீங்க ஜெபிக்கும் போது அங்க அற்புதம் நடக்கும், சுகம் உண்டாகும், வியாதி விலகி ஓடும், பிசாசின் கட்டு அறுக்கப்படும். அங்கே தேவனுடைய அற்புதத்தை செய்வார். இந்த கரம் வரங்கள் நிறைந்த கரங்களா மாறணும், அபிஷேகம் நிறைந்த கரங்களா மாறணும். ஹல்லேலூயா. கத கிருபை தருவாராக. உபாகமம் 7:24. அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய். நீ அவர்களை சங்கரித்து தீரு மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார்கள். உன் அடிமையாக்க நினைக்கிற ராஜாக்கள், உன்னை ஏதோ ஒன்று செய்து உன் அடிமையாக்க நினைக்கிற அந்த ராஜாக்கள், அந்த ராஜாக்கள் என்ன செய்வாரா? உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அவர்கள் சங்கரித்து தீரு மட்டும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து என்ன செய்ய மாட்டாங்க. ஆமென். உனக்கு விரோதமா எழும்புற, உன்னை அடிமைப்படுத்த நினைக்கிற, உன்னை சிறைப்படுத்த நினைக்கிற ராஜானா யார்? அவர் இன்னொரு தேசத்து ராஜான்னு வச்சுக்கோங்களேன். அவர் யுத்தம் பண்ணி என்ன செய்ய நினைப்பாரு? அடுத்த ஜனங்களை அடிமைப்படுத்த, யுத்தத்தில் கொல்ல, இல்லை என்றால் கொண்டு வந்து சிறையில் தள்ளதான் அவர் கவனமா இருப்பாரு. ஆனால் இங்கே சொல்லியிருக்குது, அந்த ராஜாவுடைய கரங்களை நீ மாட்டிக்கொள்ள மாட்ட. உன்னுடைய கரங்களிலே நான் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் எதிர்த்து பேச முடியாதபடிக்கு நீ சங்கரித்து போடுவாய். அல்லேலூயா. உனக்கு அப்போ இதெல்லாம் என்னன்னா, எனக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டம். ராஜான யாரு? பலவான். ராஜா என்னை விட பலவான் தானே. அந்த பலவான் கையிலிருந்து கூட உன்னை கத்த மீட்டெடுத்து அந்த பலவானை சங்கரிக்கிற கிருபை அபிஷேகத்தை தேவ பிள்ளையாகிய உங்களுக்கு கத்து தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கரிக்கணும். நம்ம தான் சங்கரிக்கணும். விரோதமான ஆவியை சங்கரிக்கணும். தொடர்ச்சியாக தலைமுறையாய் நம்முடைய மூதாதைகள் மூலமாய், சந்ததி மூலமாய் வருகிற அந்த சாத்தானுடைய கிரியைகளை நீ அழித்து போடு, சங்கரித்து போடு. இல்லைன்னா அது பரம்பரையா வந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய பெற்றோர் அதை சங்கரித்து போடாததுனால நம்ம தலைமுறையில் அதை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நீங்களும் சங்கரித்து போடலைன்னா உங்கள் பிள்ளைங்க அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. உங்கள் பிள்ளைங்க சங்கரிக்கணும்னா உங்கள் பேர பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. வேணாம் ஆண்டவரே, நானே சங்கரித்து போடுகிறேன். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பலவானை அந்த பரம்பரையா இல்லை என்றால் ஏதோ சாபத்தினால கூட இருக்கலாம், பாவத்தினால கூட இருக்கலாம். தொடர்ச்சியாய் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பு சொன்னாரே, அந்த விசாரணை ஒருவேளை வந்து கொண்டிருந்தால் இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தினால தேவ சமூகத்தில் இருந்து அந்த கிரியைகளை நீங்கள் அதமாக்க முடியும். கர்த்தருடைய கிருபையை கேளுங்க. அல்லேலூயா. இரக்கமுள்ளவர்கள், அவருடைய இரக்கம் இருந்துச்சுன்னா 1000 தலைமுறை வரைக்கும் என்ன செய்வார்? அவர் இரக்கத்தை பாராட்டுவார். அவருடைய இரக்கத்தை கேட்கணும். ஒன்று. 2வது, அந்த தொடர்ச்சியாய் வருகிற பிரச்சனையை அதோடைய வேரை அறுத்து போட்டுடணும். என்ன இருக்கணும்? ஒரு மரத்தோட வேரெல்லாம் வெட்டிட்டா அந்த மரம் என்ன செஞ்சிடும்? பட்டு போயிடும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையை பட்டு போக பண்ண அங்கங்கிருந்து வருகிற சில வேர்கள் இருக்கும், ஜாயிண்டிங் வேர். நம்முடைய மூதாதைகள் ஒரு வேலை என்ன செஞ்சிருக்கலாம்? என் குடும்பம், என் சந்ததி எல்லாம் உனக்கு தான் அடிமை, உன்னை நான் ஜீவபலியா நாங்கள் சாஷ்டாங்கமாக உனக்கு அர்ப்பணிக்கிறேன் இப்படிலாம் நிறைய வாக்கு பண்ணியிருப்பாங்க. என் பிள்ளைங்க அது தூக்குவாங்க, இது தூக்குவாங்கலாம் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. இந்த சந்ததி ரட்சிக்கப்பட்டிருக்கும். அப்போ அது உரிமை பாராட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய நாமத்தினால அந்த உரிமையை கேன்சல் பண்ணும்போது அந்த சத்துரு சங்கரிக்கப்பட்டு கர்த்தர் உங்கள் கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எப்பெல்லாம் நீங்கள் தாழ்ந்து போனீங்களோ, கரம் தளர்ந்து போகுதோ, இன்னைக்கு தேவனுடைய அபிஷேகம் வந்து உங்களை உயர்த்தும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் கவனமாக இருந்து ஜெபித்தீங்கன்னா நம்ம இதில் தான் சிக்கிருந்து விடுதலையாக்க கர்த்தர் கிருபை தருகிறார். உபாகமம் 16:15. உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால், உன் கைகளில் உள்ள எல்லா கிரியைகளிலும், கையை கர்த்தர் எப்படி உயர்த்துறாரா? கிரியைகள் மூலமாய் உயர்த்துகிறார். நான் சொன்னல, நம்ம பார்க்கும்போது ஒன்றும் தெரியல, ஆவியானுடைய துணையோடு பார்த்தீங்கன்னா அந்த கையில் நிறைய நன்மைகளை வைத்திருக்கிற கிரியைகள். உன் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாராம்?
ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதான் இங்க சொல்லியிருக்குது, உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியைகளிலும் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் நீ சந்தோஷமாய் இருப்பாயாக. என் கரத்தின் கிரியைகளை கர்த்தர் என்ன செய்யணும்? செய்வதெல்லாம் வாய்க்கணும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம்? இரவும் பகலும் வேதத்தின் மேல் பிரியமா இருந்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கரத்தில் செய்யறதெல்லாம் வாய்க்கணும். வாச்சாதான் கரம் தூக்க முடியும். அது செய்வதெல்லாம் வாய்க்கலாம், கரம் என்ன செஞ்சிடும்? கீழே இறங்கிடும். என் கரத்திலே செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய கிரியை எனக்குள்ள இருக்கணும். வேத வசனம் எனக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதான் உபாகம் 30:9 வாசிக்கும் போது, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் கை செய்ய எல்லா வேலையிலும் பரிபூரணம் உண்டாக கட்டளையிடுவார். இந்த கையை உயர்த்திட்டார்னா பரிபூரண நன்மை வந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. மோசே கையை உயர்த்துகிறான். மோசே கையை உயர்த்தும் போது அமலேக்கியர்கள் அங்கே அழிக்கப்படுகிற சத்துரு அழிக்கப்படுகிறான். யோசுவா ஜெயித்து கொண்டே இருக்கிறான். மோசே கை தளர்ந்து போக 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 அமலேக்கியர்கள் வந்து உயர்ந்து விடுறாங்க. யோசிப்பாங்க, இன்னைக்கு நீங்க கையை தளர்த்திட்டீங்கன்னா, குடும்பத்தில் ஒருவேளை பெரியவங்களா இருக்கலாம், பாட்டிமார்கள் தாத்தாமார்களா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம். நம்முடைய கை தளர்ந்துச்சுன்னா குடும்பத்தில் சத்துரு என்ன செஞ்சிடுவான்? எழும்பிடுவான். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ நான் இவ்வளோ ஜெபிச்சேன், இவ்வளோ போராடினேன், இதுக்கு மேலே என்னால் முடியல சொல்லாதுங்க. ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் போராடுங்க. விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிற கர்த்தர், உன் கைகளை பலப்படுத்துகிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய ஓங்கிய புயம் பலத்த கரத்தோடு நீ இணைந்து கொள். அவருடைய கரத்தோடு நீ உன் கரத்தை இணைத்து கொண்டாய் என்றால் நீ சோர்ந்து போக மாட்டாய். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த பரிபூர்ண நன்மை உண்டாக அந்த மோசே கை உயர உயர அமலேக்கு என்றால் மாம்சம், அசுத்தம், பாவம், இச்சை, அதுதான் அமலேக்கு. அவன் தோத்துக்கிட்டே இருப்பான். நம்ம கை தளர்ந்து போனால் அவன் குடும்பத்தில் எழும்ப ஆரம்பிச்சிருவான். அவன் எழும்பி பிள்ளைகளை அங்கே பிரச்சனை, அவங்க கணவன்கிட்ட பிரச்சனை, அது இது குடும்பத்தில் போராட்டம், அது எல்லாம் வந்துடும் உள்ள. இன்னைக்கு உங்கள் கை என்ன செய்யணும்? உயர்த்தப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு இப்போ குடும்பத்தில் பெரியவங்களாக இருக்கிறவங்க கையை உயர்த்தி தேவ சமூகத்தில் நில்லுங்க. குடும்பம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் பிள்ளைங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் யார் கரங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறாங்களோ அவர்கள் மூலமாய் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சபையில் கை உயர்த்தி நிற்கிற அநேக மூப்பர்கள் எழும்பணும். சபையில் கை உயர்த்தி நிற்கிற அநேக லீடர்ஸ் எழும்பணும். சபையில் கை வைத்து நிற்கிற அநேக தேவ பிள்ளைகள் எழும்பினார்கள் என்றால் இந்த சபை ஜெயித்து கொண்டே இருக்கும். என்னும் அநேக பாதாளத்தின் வாசல்கள் திட்டங்களை அது 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 ஜெயிக்கிற அபிஷேகம் நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. கையை உயர்த்த அநேகர் வேணும். இந்த கையை தாங்கி பிடிக்க அநேகர் வரணும். எப்படி? கையை தாங்கி பிடிக்க அநேகர் வரணும். ஒரு ஊழியக்கார கையை உயர்த்தி கொண்டே இருந்தால் ஜனங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள். ஊழியக்காரர் அப்படியே முடியாமல் கீழே இறக்கிட்டா ஜனங்கள் தோற்று போவார்கள். ஊழியக்காரங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு அநேக எழுமணும். அல்லேலூயா. உடைய கரங்கள் உயர்ப்பங்க. தேசம் இதெல்லாம் இப்போ ஒரு பெரிய தேசமே அதில் மறுரூபமாகும். நீங்கள் ஊழியக்காரங்க கரங்களை ஏந்தி பிடிச்சிங்கன்னா உங்கள் கையும் தூக்கி தான் பிடிக்க முடியும். உங்கள் கையும் உயரணும். எல்லாருடைய கையும் இணைந்து உயர்த்தப்படும் போது இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து எல்லா சத்துருக்களை கர்த்தர் சங்கரித்து போடுவார். அல்லேலூயா. ஜெயம் உண்டாகும். என் கையை கர்த்தர் உயர்த்துவார். நான் உயர்த்தப்பட்டிருப்பேன். நான் தாழ்ந்து போக மாட்டேன். நான் கீழாக மாட்டேன். நான் மேலாவேன். நான் தலையாவேன். கர்த்தர் என்னை அப்படித்தான் ஆசீர்வதிப்பார். எத்தனை விரும்புறீங்க? நம்மளை ஜெபிக்க போகிற ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. உன் கரங்களை கத்து உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ போதும் மகளே, நீ கட்டப்பட்டிருந்தது போதும். உன் கரங்கள் தளர்ந்து போய் நீ கீழே கடந்தது போதும். எழுந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கரத்தை தூக்கி இயேசுவின் கரத்துக்கிட்ட கொடு. அவர் உன் கரத்தை தாங்கி பிடிப்பார். கையை உயர்த்திடுங்க. கட்டுகள் அறுக்கப்படுறதுக்காக நன்றி. தடைகள் உடைக்கப்படுறதுக்காக நன்றி. ஒரு பெரிய விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தோடு இணைந்திருக்கிற ஆதரவோடு இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. நீரே மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ராக் சிட்டி ஏஜி சர்ச். சர்வீஸ் டைமிங்
Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church, AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address: AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.